கூட்டணி இடத்துல இருந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க பதிவுல இருந்து தமிழக வெற்றிக்குள்ள தோழர் யாருமே நம்பாதீங்க. அவங்க நம்ம வைத்து கொண்டு தங்களை எதிர்பார்ப்புள்ள கட்சி போல காட்டிக்குள்ளதான் அந்த பதிவு போடுறாங்களே தவிர அவங்க திமுக விட்டு வெளியேற மாட்டாங்க. திமுக விட்டு அவங்க ஒருபோதும் வெளியேற மாட்டாங்க. இப்ப கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைமை என்ன யோசிக்குன்னா, காங்கிரஸ் வந்துருச்சுன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்டும் ஈஸியா வந்துரும் அப்படிங்கிறத நம்பிதான் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் வராதுங்கிறது தான் ஒரு உண்மை. காங்கிரஸ் ஒன்றும் நல்ல கட்சி எல்லாம் கிடையாது. திமுக ஒரு 10 வருஷம் திமுக ஆட்சி கட்சியில இருந்து ஓரம் கட்டி வச்சுட்டா திமுக நல்ல கட்சியா இருப்பது. அதே மாதிரிதான் காங்கிரஸ் அவங்களுக்கு ஆட்சிக்கு வராதனால அப்படி தெரியுது. ஆட்சிக்கு வந்தா பாஜக மோசமா தான் அவங்க செயல்படுவாங்க. அவங்க இலங்கையில தமிழர்களை அடிச்சு கொண்டாங்க, இந்தி திணிப்பை திணிச்சாங்க, அதுக்கு போராட்டங்களை அடிச்சு கொண்டாங்க, கட்சித்தீவை கொடுத்தாங்க, கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் அவங்க தான் தூக்கிட்டு போனாங்க. அவங்க காங்கிரஸை பத்தி அடிக்கிட்டே போகலாம். பாஜக விட காங்கிரஸ் அதிகப்படியான குற்றச்சாட்டுல அடிக்கிட்டே போகலாம். ஆனா தமிழக கட்சி தலைமை யோசிக்கிட்டு இவங்க வந்துட்டா விடுதலை சிறுத்தை வந்துரும் அப்படிங்கிறத யோசிக்குது. ஆனா இங்க தொண்டர்கள் நீங்க என்ன பண்றீங்க, காங்கிரஸ் ஒரு புனித கட்சி மாதிரி நீங்க பேசுறீங்க. காங்கிரஸ் புனித கட்சி கிடையாது. காங்கிரஸுக்கு நீங்க எதிர்பார்ப்பு கொடுக்காதீங்க. நமக்கு தான் எதிர்பார்ப்பு ஒரு பெரிய கட்சி மாதிரி நம்ம காட்டிக்கணுமே தவிர காங்கிரஸ் வரணும். ரொம்ப பேர் பதிவுலாம் பாக்குறேன், நம்மகிட்ட விசில் இருக்கு, அடிக்கிறதுக்கு கை வேணும். ஏன் உன்ட்ட கை இல்லையா? உன்னோட நீங்க மாத்திக்கோங்க. இப்ப திமுகவை ஒரு 10 வருஷம் ஓரங்கட்டி வச்சிருவோம். அப்படி திமுக நல்ல கட்சின்னு சொல்ல போறியா? இல்ல அதே மாதிரிதான் காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு போய் பாருங்க. கட்சி தலைமை எதுக்கு யோசிக்குன்னா அவங்க கூட்டணியை சார்ந்ததை விசிக இழுக்கிறதுக்கு யோசிக்குது. நீ காங்கிரஸ் நல்ல கட்சி போல பில்டப் கொடுக்காத, காங்கிரஸ் வராது. காங்கிரஸ்காரன் பதிவு போடுறான்னா அது ஒரு டிமாண்ட் வைக்கிறது தான் அவன் பதிவு போடுறான். நேற்று கூட செல்வ பேருந்து பேச்ச பார்க்கணும், எனக்கு போஸ்ட் கொடுக்க நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அவங்க தெளிவா இருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாம அவங்க கட்சிக்கு பயிர் விட்டுக்கிட்டு அவங்க கட்சி பெரிய கட்சி போல காட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. காங்கிரஸ் வராது. காங்கிரஸுக்கு நம்ம பெரிய அளவில் ஒரு இடத்த கொடுக்க வேணாம். அதாவது பெரிய கட்சி போல ஒரு பிம்பத்தை நம்ம கட்டமைக்க வேண்டாம். காங்கிரஸ் கட்சி பண்ணதுல பெரிய தப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரனா எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரனா எனக்கு தெரிஞ்சது இந்த கட்சித்தீவை கொடுத்தது. ஏன்னா அதிகம் பாதிக்கப்படுவது ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தான். மீன்பிடி தடைக்காலம் போட்டிருந்தாங்க. அதாவது மீன் ஒரு இனவர்த்திக்காக அந்த தடைக்காலம் தளர்த்தப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் கைது மட்டும் கிடையாது, அடிக்கிறாங்க, போட்ட உடச்சு கைது பண்ணாங்க. இது மாநில அரசும் பேசுறது இல்லை, மத்திய அரசும் பேசல. சொல்லப்போனா எந்த ஒரு எதிர்கட்சியும் பெருசா பேசுறது இல்லை. ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் தெரிவிக்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்கட்சி நான் பயணிக்க தாவேக்கா உட்பட எந்த கட்சியும் அவ்வளோ பேசுறது இல்லை. ஆனா எங்க தாவேக்கா மாவட்ட செயலர் அவங்கள போய் அவங்க கைது பண்ணி அவங்க வீட்டுல அதுதான் அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்றோம், இந்த மாதிரி பண்றோம். தவிர எந்த ஒரு கட்சியும் மீடியா அளவுக்கு அது ஒரு பெரிய போராட்ட அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க. இது முழு காரணமும் காங்கிரஸ் கட்சித்தை கொடுத்தனாலதான் நீங்க மீனவர்கள்லாம் கைது பண்றாங்க, அடிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பாஜக பாருங்க, ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்தாலும் மதம்னால இங்க பங்களாதேச கூட சரி பாகிஸ்தான் கூட எவ்வளவு சண்டை போடுது. ஆனா இங்க நம்மளை அடிச்சு கொண்டு துப்பாக்கி வச்சுலாம் சொல்றாங்க, அடிக்கிறாங்க, கப்பலை உடைக்கிறாங்க. இலங்கை நாடு இஸ்லாம் நாடு இல்லை என்பதற்காக அவங்களை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. அதே ஒரு இலங்கை மட்டும் இஸ்லாம் நாடா இருந்துச்சா இன்னைக்கு இலங்கை முடிச்சு விட்டுருக்கோம் அந்த பாஜக. அவங்க இஸ்லாம் நாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம ஓட்டு போட மாட்டேங்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க ஒரு பொம்மை இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே இதை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது, பேசவும் போறதில்லை. அப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் முழுக்கான. இப்ப நீ காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கு கட்சி தலைமையோட மனநிலை கூட்டணி இவங்களை இழுத்துறா நம்ம திமுக முடிச்சலாம் அப்படிங்கிற இதுல இருக்கு. நீ என்ன செய்யற, காங்கிரஸ் கட்சி நல்ல கட்சி போல, அதாவது கட்சி தொண்டர்கள் ரொம்ப சிலர் ரொம்ப ஐடி விங்ல இருக்கீங்க, மாவட்ட பொறுப்புல இருந்துகிட்டு கை இருக்கு, விசில் இருக்கு, கை வேணும், இதெல்லாம் இந்த மாதிரி பதிவை நிப்பாட்டுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு கொடுக்குற மாதிரி பதிவு போடாங்க. நல்ல கட்சி கிடையாது, கூட்டணியிலிருந்து வெளியும் வராது, தனித்து நிற்பதற்கான வேலையை கட்சி தலைமை தொடங்கியது, நீங்களும் அது படி தொடங்கியதை தவிர தேவையில்லாம கூட்டணி காங்கிரஸ் ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி அவர் நல்ல ஒரு மாதிரி பதிவு போட வேண்டாம்.